Hi guys, welcome back to Sanjeev Panchat. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்மட்ட ஒரு 4 மெட்டல் பிளேட்ஸ் இருக்கு. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் பிளேட் வீடியோ. இது வந்து பஸ்ட் சீரிஸ்ல இருந்து வந்தது. இது வந்து தனியா ஒரு வீடியோ போடுறேன். நாளைக்கு ஒரு 6 மணிக்கு போடுவேன். நம்மட்ட என்ன கான்செப்ட்னா 4 முறை அந்த மாதிரி இருக்கும். அதுல யாரு பெஸ்ட்னு அந்த மாதிரி ஒரு அனிமே இருக்கும். இது பிளேட் அனிமே. இதுல வந்து என்ன பண்ண இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மொத்தம் நம்மகிட்ட 4 பிளேட்ஸ் இருக்குது. அந்த 4 பிளேட்ஸ் கூடயும் பேட்டில் வச்சு யார் வின் ஆனாங்களோ அவங்க தான் நம்மகிட்ட பிளேட்லேயே கிங்கு. இந்த இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஒயிட் தான். ஏன்னா சீசன்லேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஒயிட் தான். நீங்கள் வந்து நம்ம இதாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எல்லா வீடியோவும். இந்த 4 பிளேட்ஸில் யார் வின் ஆவான்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களோட கலரை வச்சு நீங்கள் பண்ணுங்க. இந்த கலரில் இந்த பிளேட் கலரை வச்சு கமெண்ட் பண்ணிடுங்க. நான் வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து டூலு டைப் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெட்டுக்கும் உங்களுக்கும் பேட்டில் வச்சுட்டு அடுத்து இந்த ஒயிட்டுக்கும் ப்ளூக்கும் பேட் வைப்போம். அதே மாதிரி நம்ம 200 ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் ரெட்டு விட்டுடலாம். மொத்தம் 3 பாயிண்ட் எடுக்கணும். அப்போ தான் வின் ஆவாங்க. ரெடி ரெண்டு பேரும் பயணமாக அடிக்கிறாங்க. ஆனால் ரெட்டு தான் கொஞ்சம் ஒரு மாடி ஆகுது. ரெட்டு கடைசியில் அவுட்டே ஆகிட்டான். இப்போ நீங்கள் சில பேர் நம்ம இவனுக்கு ஒரு பாயிண்ட்டு இன்னும் 2 பாயிண்ட் எடுத்தால் வின் ஆகிடுவான். இவனுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கூட எடுக்கல, இன்னும் 1 பாயிண்ட் எடுத்தால் தான். இப்போ நீங்கள் சில பேர் நினைப்பீங்க ஃபஸ்ட் நீங்கள் என்ன இது எனக்கு புரியல. ஃபஸ்ட்டு நம்ம பச்சை கலரையே தான் ஃப்ரெண்ட்ஸ் விட்டோம். அப்போ இப்படி வந்தானா செத்து வருவோம். நெத்தி அடிச்சு வந்து மாற்றி விட்டுருக்கோம். இப்போயாச்சும் ரெட்டு வின்னாடான்னு பார்ப்போம். ரெட்டு வந்து அடிச்சுக்கினே இருக்கான். கடைசியில் அவுட் ஆகிட்டாங்க. ஸ்டேடியம் கொஞ்சம் சரியில்லை கைஸ், அவங்களால மேலே வர முடியல. பச்சைக்கு வந்து இன்னும் 1 பாயிண்ட் எடுத்தால் ஃபைனல்ஸ் போயிடுவான். இவன் வந்து இன்னும் 3 பாயிண்ட் இன்னும் எடுக்கணும். இன்னும் 0ல் தான் இருக்கான். பார்ப்போம் யார் ஜெயிப்பான்னு. ஃபஸ்ட்டு நம்ம ரெட்டு பச்சை விட்டு அடிச்சு எனக்கு தெரிஞ்சு இதுலேயே ரெட் தான் தோற்றுருக்கான். ஒரு வழியா இவன் ஃபைனல்ஸ் போயிட்டான். இவன் வந்து எலிமினேட்டட். இவன் வந்து ஃபைனல்ஸ் போயிட்டான். இவனை வந்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து என்னோடய ஃபேவரட் பிளேடுக்கும் இந்த ப்ளூ கலருக்கும் தான் சண்டை. யார் வின் ஆகும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ளூ விடுறோம், அடுத்து ஒயிட் விடுறோம். ஃபஸ்ட்டு ப்ளூவு நெட்டி சொல்லி ஒரு நல்ல ஓமைகாடு வாசு அல்டிமேட்டு பண்ணிட்டான். நம்ம இதான எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அட்டாக்னா பயங்கர அட்டாக் விடுவான். இப்போ வந்து நீங்கள் சில நினைப்பீங்க இவனை ஃபஸ்ட்டு விட்டனால தான் இவன் அவுட் ஆனான்னு. இப்போ வந்து இவனை ஃபஸ்ட்டு விட்டு இவனை செகண்டாக விடுவோம். யார் என்ன ஆனான்னு பார்ப்போம். பார்த்துக்கோங்க, ஒயிட்டை தான் ஃபஸ்ட்டு விட்றேன். ரெண்டு பேரும்
தடுமாற மாதிரி தெரியுது. தடுமாறிட்டாங்க. என்ன டஃப் பேட்டில் போகுது. அதுக்குள்ளே 2 பேரும் ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க. இப்போ யாரை ஃபஸ்ட் விட்றது? ஃபஸ்ட்டு இப்போ ப்ளூ அவுட் ஆடலாம். செகண்ட் அவுட்டாக தான் எனக்கு கரெக்டாக வருதா? ஏன் ப்ளூ விடுறேன். அப்போ 2 பிளேடுமே பறந்துடுச்சுங்க. 2 பேருமே ஈக்குவலாக அடிச்சிருக்காங்க. யாரு வின்னா? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்ன ஆச்சுன்னா நான் பிளேடை விட்டேன். 2மே ஸ்பீடை விட்டேன். இதை இதை அடித்து வயிற்றுலேயே அடிச்சிருச்சு. இன்னொன்று அந்த பக்கம் அப்படியே போயிடுச்சு. அழிக்குது பயங்கரமா. ஐயோ போடுவோம். 2மே இவ்வளோ ஸ்பீடாக போனோம். ஜஸ்ட் மிஸ்ஸு. ஆனால் 2 பேருமே பயங்கரமாக அடித்தாங்க. எனக்கு ஒரு 2 கார்டே இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பார்ட்டுக்கும் பண்ணணும் போல். ஆனால் அவ்வளோ டைம் இருக்கும். அது விட்றேன். விட்டேன். இவனே விடுவோம். ஐயோ திரும்ப மீண்டும் மீண்டுமா? இப்போ அவன் எங்கே போய் விழுந்திருக்கானோ? இதுதான் லாஸ்ட்டு. இதுலேயும் ஃபஸ்ட் ஆனாங்கன்னா நான் அப்படியே தூக்கி எடுத்துகிட்டு போயிடுவேன். வாங்க, கொசு ஸ்டேடியம்குள்ளே கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. இப்போயாச்சும் கரெக்டாக விடணும். 2 பேரும் ஒரே ஸ்பீடில் தான் விடுறேன். பறக்க போது மட்டும் தெரியுது நல்லா. 2 பேரும் முடச்சிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ கடுப்பாத எனக்கு. என்னன்னா எனக்கு கடுப்பாயிடுச்சு. இதோட 3வது டேக்கு. கடுப்பாது. அதனால என்னன்னா என்ன முடிவு எடுத்திருக்கோன்னா, இந்த ஒயிட் ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் வச்சுருக்கான். இதை மைனஸ் ஆகிட்டே இருக்கனால நம்ம பஸ்டாக விளையாடணும். 2க்கும் ஒரு பாயிண்ட் வச்சா கூட ஆளுக்கு 3 பாயிண்ட் வரும். ஆனால் இவன்ட்டு 4 பாயிண்ட் இருக்குது, இந்த 3 பாயிண்ட் இருக்குது. அதனால் இவன் தான் வின்னு. இவனும் தான் வின்னாக போனீங்க. நீங்கள் நினைக்கலாம் உங்கள் ஃபேவரட் வின்னாண்டு இப்படி பண்ணுறியான்னு. கண்டிப்பாக கிடையாது. அதனால் முடியல, பொறுக்க முடியல. ஃபஸ்ட் இவனுக்கும் எனக்கும் மேட்ச்சு. இவன் ஒரு அட்டாக் டைப் பிளேடு, இவன் ஒரு டிஃபெண்ட் டைப் பிளேடு. நாங்கள் டிஃபெண்டுக்கும் அட்டாக்கும் தான் பண்ணோம். அதனால் இப்படி ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பச்சை கலரை விட்டுட்டு அடுத்து இவனை விடலாம். ஏன்னா இவன் டேஞ்சர் இல்லை. என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது. ஃபஸ்ட்டு 3, 2, 1 சொல்லி ஓ அது தெரிக்குதான் பயம். ஐயோ முடியலை. திரும்ப வெளியே போய்க்கினே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வெளியே போயிட்டே இருக்காங்க. கன்ஃபார்ம் இதுக்கு 2வது பாட்டு வரும். ஐயோ இதுக்கு இவங்களுக்கு இவன் தொலைய மாட்டேன். எப்போதும் இவன் கூட தான் விளாடுவேன். அவங்களுக்கு இவங்களே பரவாயில்ல. அடிச்சா கூட ஒருத்தன் தான் வெளியே போவான். இவங்க இத்தனை டேக் எடுக்க விட்றாங்க. இப்போ இவனை ஃபஸ்ட்டு விட்டுருவோம். 3, 2, 1 சொல்லி தேடி சொல்லி. ஐயோ இது தெரிச்சுக்கிட்டு அப்பாடா ஒரு வழியாக இவனாச்சும் ஒரு பாயிண்டாச்சும் எடுத்தானே. சரி இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்துனா இவன் 0 எடுத்தான். நம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ்னால நம்ம சத்தியமாக. இப்போ இவனை ஃபஸ்ட் விடுவோம். அப்படி சொல்லி விளையாடே எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ஒயிட்டே ஃபஸ்ட் விட்டுருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் முடியலனால எத்தனை சத்தியமே நான் முடியவே இல்லை.
கட்டு போகுது. ரெண்டு பேருமே சாம்பியன் சொல்லிடலாமா? வேணாம், சரி சொல்லிடி. போட்டா அடிய போயிட்டான். சரி, இவனுக்கு 2 பாயிண்ட். இப்போ இவன் ஒண்ணுமே பண்ணல. நினைப்பா ஆடாம ஜெயிச்சோமேடா தம்பி, நீ ஆடாம ஜெயிச்சோமேடா அப்படி நினைப்பான். இப்போ வந்து இந்த பச்சையோட வாட்டி விட்டு பார்ப்போம். 1 பாயிண்ட் எடுத்தா அவன் வின்னு. ஃபைனல் பேட்டில்லாம் சும்மாவா தாடு மாடு தக்கா இருக்கும். ஐயா ஐயோ, டென்ஷன் ஏத்துறாங்க மயிலா, டென்ஷன் ஏத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு டென்ஷன் ஏத்துறாங்க. ஐயா முடியல. அவங்கள வர 18ஆம் தேதி எனக்கு எக்ஸாமு. ஆனால் நான் யூடியூப்ல வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ படிப்பாடி பார்த்தீங்களா? பாருங்க, 3, 2, 1. ஒயிட் தான் ஃபஸ்ட்டு விட்ருக்கோம். ரெட்டு 3, 2, 1. ரெண்டு பேருமே அவுட்டு தான். பட் ஆனால் என்னன்னா அவன் வந்து வெளியே போயிட்டான். இவன் உள்ளேயே பண்ணணும் வந்து இங்கே தான் எடுத்தான். அதான் இவனுக்கு தான் ஒரு பாயிண்ட்டு சட்டப்படி போடணும். இவன் தான் வின்னிங், இவர் தான் வின்னிங்கு. ஒயிட் தான் வின்னு. யாரெல்லாம் ஒயிட்டுன்னு கமெண்ட் பண்ணிங்களா சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த 2 பிளேட்ஸ் கூடயும் வீடியோ போடலாமா வேணாமானோ கமெண்ட்டில் சொல்லுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் இன்னொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு ஓடும், இந்த வீடியோ போடும்போது ஓடும். என்ன இதில் போடுற என்ன ஸ்லிக்கர்னா, ஒரே ஒரு லான்ச்சர் தான் இருக்குது. 2 பிளேட்ல ஒன்றே ஒன்றில் பண்ணணும். இன்னொன்று வந்து உடஞ்சிருச்சு. உடச்சிட்டேன். இப்போ எனக்கு இந்த வீடியோ முடிச்சோன்னா ஒரு பெரிய ஒர்க் இருக்குது. என்னன்னா, இவங்க கூட சண்டை போட்டுடலாங்க. சண்டை இப்போ இவ்வளோ நேரம் அந்த பச்சையை காணலன்னு நினைக்கிறீங்க. இவனை விட்டோன்னே அந்த பச்சை ஏதோ எங்கேயோ போயிட்டான். எங்கே போனான்னு தெரில இப்போ எனக்கு. சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கேமோட வின்னர் நான் மெட்டல் சீரீஸ் என்கிட்ட வச்சுருக்க மெட்டல்லையே இவர் பவர்ஃபுல்லு. இந்த யாரெல்லாம் ஒயிட்டுன்னு கமெண்ட் பண்ணீங்களோ லைக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய், டேக் கேர்.